இன்னைக்கு ஒரு கை பார்க்காம விடுறதில்ல. அப்படியே அண்ணா காதுல ஒரு சீக்ரெட் வேற சொல்லிட்டாரு தாத்தா. நானும் என்னென்னவோ பண்ணி பாக்குறேன், ஏன் கிட்டேயே வா. இன்னைக்கு தான் இருக்கு ஃபைனல் மேட்ச், பாத்துக்கலாம் யாருன்னு. அங்க இருந்து பாட்டி இப்படியே தான் டெய்லி சொல்றீங்க. கடைசியில அது வேலையை அது பார்த்துட்டு போயிடுது. இன்னைக்கு புதுசா என்ன பண்ணிட போறீங்க? நான் இப்ப சொல்ல மாட்டேன், நீ போயிட்டு அப்புறமா வா. சரி, எதையாவது பண்ணுங்க அப்படின்னு பாட்டி கிளம்பியாச்சு. திரும்ப தாத்தா அண்ணா கிட்ட இன்னொரு சீக்ரெட் சொன்னாரு. மணி 6, டெய்லி 7 மணிக்கு தான் உள்ள வருவான், எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு வச்சிருக்கான் அவனுக்கு. தாத்தாவும் அண்ணாவும் மாறி 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 சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சத்தம் கேக்குது, வந்துட்டான் வந்துட்டான். ஆமான் தாத்தா ஆமான் தாத்தா, அண்ணாவும் கத்தனா. ஹாய் கைஸ், எல்லாரும் எனக்கு தான் வெயிட்டிங் போல. ஓகே, வந்துட்டேன். இன்னைக்கு ரூட்ட மாத்து. பால்கனி வழியா என்ட்ரி கொடுக்கலாம். தாத்தா கிச்சன்ல இருக்கீங்களா? அண்ணன் இன்னைக்கு பால்கனி வழியா என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாயா ஒரு ஜம்ப். ஹலோ கைஸ், வந்துட்டேன். சத்தம் வேற பக்கம் கேக்குதுடா. டேய் இடத்த மாத்துன்னு சொல்லிட்டு தாத்தா பால்கனி பக்கம் ஓடிக்கிட்டு வந்தாரு. அண்ணா ஸ்பீடா அந்த பக்கம் ஓடி வந்தான். அச்சச்சோ, அந்த ஸ்பீட்ல வலைய பிளம்பர் அண்ணா மேல வீசிட்டான். அதுக்குள்ள தாத்தா பால்கனில இருந்து குரல் கொடுத்தாரு, தோ வந்துட்டேன் தாத்தான்னு. வலைக்குள்ள இருக்க பிளம்பர் அண்ணாவையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தான். வலைக்குள்ள பிளம்பர் அண்ணா அவன் கூடவே போய்கிட்டு இருந்தாரு. டேய் தம்பி, பிளம்பர் அண்ணா கூப்பிட. கொஞ்ச நேரம் இருங்கண்ணா, அவசரமா போயிட்டு இருக்கேன்ல. நீங்க எப்ப அண்ணா உள்ள வந்தீங்க? நேத்து வந்தேன் அண்ணா, ஒரு முக்கியமான வேலையா போறேன், நீங்களும் வாங்க. என்ன விடுப்பா, டைம் இல்ல அண்ணா, பேசாம என் கூட வாங்க. இந்த வலையாவது அவுத்து விடுப்பா. அண்ணா அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல, நாம முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கோம். நாமளா? இன்னைக்கு காலையில இருந்து நேரமே சரியில்லையே சாமி. இப்ப கிச்சன் பக்கம் இல்ல பெட்ரூம் பக்கம் தாத்தா அங்க இருந்து சிக்னல் கொடுத்தாரு. பெட்ரூம்குள்ள எலக்ட்ரீஷியன் அண்ணா ஃபேனை மாட்டிக்கிட்டு இருந்தாரு. அவர் வாயில ஸ்க்ரூ டிரைவர் இருந்தது. அவர் தாவி பரண் மேல இருக்க ஸ்பேனரை எடுக்கிறதுக்குள்ள ஸ்டூலோட எலக்ட்ரீஷியன் அண்ணாவும் வலைக்குள்ள வந்துட்டாரு. பிளம்பர் அண்ணா எலக்ட்ரீஷியன் அண்ணாவை பார்த்து, நீங்க எப்ப வந்தீங்கன்னு கேட்டாரு. நேத்தே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சு பார்த்தாரு. டேய் தம்பி, எங்கடா கூட்டிட்டு போற? இன்னொரு பேசஞ்சர் குரல் கேட்டதும் எங்க அண்ணாவுக்கு ஒரே கன்ஃபியூஷன் தான். சரி, 2 பேரும் பேசாத வாங்க, இல்லனா அவன் தப்பிச்சுடுவான், அவன் தான் மெயின் இன்னைக்கு. தாத்தா அங்க இருந்து திரும்ப டேக் டைவர்ஷன் டா அப்படின்னு கத்துனாரு. அண்ணா எங்க தாத்தா அப்படின்னு கேட்டான். மொட்டை மாடி படிக்கிட்டடா. அண்ணா ஓகேன்னு சொல்லிட்டு டேக் டைவர்ஷன் பண்ணிட்டான். இப்ப டிஷ் ஆண்டனா மாற்றத்துக்காக மாடிக்கு போய்கிட்டு இருந்த அண்ணாவும் இப்ப எங்க போயிட்டாரு? எங்க தான் போக முடியும், வலைக்குள்ளதான். ஆல்ரெடி உள்ள இருந்த பிளம்பர் அண்ணா எலக்ட்ரீஷியன் அண்ணா ஹாய் அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு ஒன்னும் புரியல. கதையெல்லாம் அப்புறம் சொல்றோம், இப்ப முக்கியமான வேலையா போறோம் வாங்க. வந்த நியூ பேசஞ்சர் பேந்த முழிச்சாரு. இப்ப வலைக்குள்ள பிளம்பர் அண்ணா, ஸ்டூல் மேல எலக்ட்ரீஷியன் அண்ணா, வாயில ஸ்க்ரூ டிரைவர், கையில ஸ்பேனர், அப்புறமா டிஷ் ஆண்டனா மாட்ட வந்த அண்ணா. இந்த 3 பேரும் வலைக்குள்ள அவன் பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. தாத்தா 10வது படியில நின்னுக்கிட்டு மேல இருக்க ஜன்னல் பக்கம் அண்ணா கிட்ட அங்க பார் அப்படின்னு கைய காட்டினாரு. அண்ணாவும் பார்த்துட்டான். தாத்தா இப்ப 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில இருந்த பெரிய கட்டையால ஜன்னல் கம்பி மேல ஓங்கி ஒரு அடி அடிச்சாரு. ஆமா அவன் விழுந்துட்டான் தான், வலைக்குள்ளேயே விழுந்துட்டான் தான். தாத்தாவும் அண்ணாவும் புடிச்சிட்டோம் சக்சஸ் அப்படின்னு கத்துனாங்க. பாட்டி குடு 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 குடுன்னு ஓடி வந்தாங்க. சுத்தி பார்த்துட்டு இடுப்புல கை வச்சுக்கிட்டு, இவ்வளோ பெரிய வலை. அண்ணாவையும் தாத்தாவையும் கூப்பிட்டு காட்டுனாங்க. இவ்வளோ பெரிய வலை. ஆமா அவன் வாயில வடைய கவிக்கிட்டு வலைக்கு அந்த பக்கமா இருக்கிற ஓட்ட வழியா ஓடிட்டான். பாட்டி தாத்தாவையும் அண்ணாவையும் கூப்பிட்டு காட்டினாங்க. உள்ள மாட்டிட்டு இருந்தது பிளம்பர் அண்ணா, எலக்ட்ரீஷியன் அண்ணா, டிஷ் ஆண்டனா அண்ணாவும் தான். தாத்தாவும் அண்ணாவும் கோவமா வலைய தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. எங்களை யாரு ரிலீஸ் பண்ணுவான்னு கேட்டாங்க இந்த 3 பேரும். இப்ப எலி திரும்பி பார்த்துட்டு, உங்களையா? மேபி சேம் டைம் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுச்சு.
என்னது நாளைக்கா அப்படின்னு இவங்க 3 பேரும் கத்தினாங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு தானே?